ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சந்திரமுகி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ரஜினிகாந்தும் வடிவேலும் ஒரு காமெடி பண்ணுவாங்க. பேய் இருக்கா இல்லையா, பேய் வருகிறதுக்கான அறிகுறி எதுனா இருக்குதா அப்படின்னு வடிவேலு வந்து ரஜினி கிட்ட கேட்பார். அது போல தான் தமிழ்நாட்டில் அரசியலில் பல விஷயங்கள் நடக்குது. குதிரை பேரம் நடந்திருக்குதா இல்லையா, குதிரை பேரம் நடந்ததுக்கான எதனா ஆதாரங்கள் இருக்குதா, ஒருவேளை குதிரை பேரம் நடந்திருந்தா இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா இப்படின்னு பல கேள்விகள் இங்க தமிழ்நாட்டில் வட்டமடைகிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலா தாவேக்க ஆட்சி இங்க புரிஞ்ச உடனே இந்த குதிரை பேரம் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்றத இங்க பார்க்கணும். உண்மையிலேயே குதிரை பேரம் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நமக்கு எழுத செய்யுது. ஆனா குதிரை பேரம் நடந்திருக்குங்க அப்படின்னு ஓப்பனா வாயை திறந்து சொல்லல. ஆனா வருகிற மெசேஜ்களும் கொடுக்கிற சாட்சிகளும் வீடியோக்கள் ஆடியோக்கள் அப்படின்ற ஆதாரம் பயங்கரமா இன்னைக்கு வந்து தாவே காட்சியை சூழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த புயல் ஒரு ஆட்டம் கண்டுருச்சுன்னா தாவேக்கா அப்படியே அல்லோல் படம். அந்த ரேஞ்சுக்கு இந்த புயல் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கிறதுக்கு காரணமா இருக்குது. குதிரை பேரம் என்ற புயல் தமிழ்நாட்டுல தாவேக்காவை தாக்கும் அப்படின்னு பேசப்படுது. திமுக இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சூப்பரா கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். எதிர்கட்சின்னு காட்ட வேண்டாமா, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிப்பா அப்படின்னு காட்ட வேண்டாமா, திமுகவுடைய சுயரூபத்தை நீதான் பார்க்க போறீங்க அப்படின்னு திமுகவினர் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, கொதிச்சு எழுறாங்க. ஏன்னா குதிரை பேரத்தினால இன்னைக்கு இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு ஆரம்பத்திலே டிடிவி தினகரன் தான் என்ன பண்ணாரு, விதைய போட்டார். அதுக்கப்புறம் வைகோ அவர்கள் என்ன பண்ணாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ எந்த கட்சிக்கு ஆதரவு தராங்களோ சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு, வட மாநிலங்கள்ல நடக்கிற, அதாவது பாஜக நடத்துற குதிரை பேரத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குது, தாவே காட்சியில குதிரை பேரம் நடக்குது, இதை தடுக்காம விட்டுட்டா தமிழ்நாடு வட மாநிலங்களுக்கு ஈக்குவலா ஆயிடும். பாஜக அங்க என்ன மாதிரி பிளான்கள் போடுறாங்களோ இங்க தமிழ்நாடு அது மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எந்த ஆட்சி நிலைக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, அதனால அதிக இடங்களை வைத்திருக்கிற விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு இடதுசாரிகள் எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அதே இடதுசாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படின்னு திட்டவட்டமா இங்க பேசியிருக்கிறாங்க. சோ இதனால வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உண்மையிலேயே குதிரை பேரம் நடந்திருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்துல. ஏற்கனவே டிடிவி தினகரன் ஃபர்ஸ்ட் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்ப எங்க கட்சி சேர்ந்த எம்எல்ஏ நம்ம காமராஜர் அவர்களை காருக்குள்ள வச்சு சைன்லாம் போட்டாங்க, அதே போல கடிதத்தை அவர் சைனே இல்லாம வாங்கிட்டாங்க, இப்படின்னு பல விஷயங்கள் நடந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. வீடியோ வெளியிட்டாங்களா டிவி கேவினரு, காமராஜர் அவர்கள் சைன் போடுற மாதிரி. அந்த வீடியோ எடுத்தது யாரு, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யாரு, இது முதல்ல யாருக்குன்னா தெரியுமா, யாரு வெளியிட்டது, யாரு வந்து வீடியோ எடுத்தது, இது விவகாரம்லாம் தெரியுமா? அப்ப தாவேக்காவினர் உள்ள இருந்து எடுத்திருக்காங்களா இல்ல அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்ப இதுல யாரு குதிரை பேரம் ஈடுபட்டிருக்கிறா, எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வரும். அது மாத்திரம் இல்லாம இது ஒரு புறம் இருந்தாலும் அப்பவே டிடிவி தினகரன் ஆளுநர் கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்தாரு. குதிரை பேரம் நடக்குதுங்க, இது சீரியஸா எடுத்துக்கங்க, இதை விளையாட்டை நம்ம கடந்துட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு புகார் கொடுத்தாரு. ஆனா அது அப்படியே லேசா விட்டதுனால இன்னைக்கு வீரியம் அடைந்திருக்கு. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை குறிவைத்து ஒருத்தர் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இடையில வைகோ அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செய்தியை சொன்னாரு, நாங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டு 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டா விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சு எங்களை வந்து எம்எல்ஏ ஆக்குறாரு அப்படின்னு விஜயே எங்க கிட்ட சொன்னாருங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ இது ஒரு வகையில ஆதாரமா இங்க என்ன பண்ணுது, சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் என்ன பண்றாரு, அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால போய் சேர்றாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் அவர் பொதுவெளியில இருந்து என்ன சொல்றாரு, ஏங்க தாவேக்காவினர் எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனாலதான் நாங்க வந்து இந்த அதிமுக வந்து வெளியே அங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுறாரு. சோ இது எல்லாத்தையுமே ஒரு பதிவாகவே, இது வந்து ஒரு சாட்சியாகவே ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஒரு விஷயமா எடுத்துட்டு போயிட்டு திமுக என்ன பண்றாங்க, ஆளுநர் கிட்ட கொடுக்குறாங்க. ஆளுநர் கிட்டே கிட்டத்தட்ட 2 வாட்டி திமுக இந்த குதிரை பேரத்தை குறித்து என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பொதுவெளியில சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கா குதிரை பேரத்துல ஈடுபடுது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு. வட மாநிலங்கள்ல பாஜக செயல்படுத்துகிற இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் கொண்டு வராரு. இது மிகவும் ஆபத்தானது, தமிழ்நாட்டு அரசியல்ல இது மிகவும் ஆபத்தானது. கட்சிகள் இங்க ஒரு சில கட்சிகள் அழிக்கப்படும் அவர் சொல்றாரு, எச்சரிக்கை விடுறாரு.
இது ரொம்ப டேஞ்சருங்க. இந்த குதிரை பேரம் அப்படின்றது ரொம்ப டேஞ்சர். இது வரைக்கும் எந்த கட்சிகளும் அப்படி பண்ணது கிடையாது. இப்பதான் விஜய் அவர்கள் பண்றாரு. இந்த ஆட்சியில இது பூதாகரமா கிளம்புது அப்படின்னு பேச, அதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போறது இயல்பு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்தடுத்து எல்லாரும் இங்க வந்து விலகி போறாங்க. இப்ப ஏற்கனவே 4 பேர் வந்து அதிமுகவுல இருந்து விலகி போனாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அப்ரோச்மெண்ட் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு என்ன ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு என்ன குதிரை பேரம் நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் வெளியே எடுத்துட்டு வர வேண்டிய விஷயமா இருக்குது. இப்ப திமுக 2 பாயிண்ட் தான் பிடிச்சிருக்காங்க. ஒன்னு, ஆளுநர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம். இந்த 2 பாயிண்ட மட்டும் அவங்க என்ன பண்றாங்க, கேட்ச் பண்ணாங்க. இதுல எது நடந்தாலும் தாவேகாவுக்கு ஆட்சிக்கு தான் ஆபத்து. சோ ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாலும் இது தாவேகாவுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். நீதிமன்ற நடவடிக்கை எடுத்தாலும் தாவேகாவுக்கு தான் ஒரு பேர் ஆபத்து அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பண்ணலாம். இன்னொன்னு 167 என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். சட்டப்பிரிவு 167 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தலாம். சோ இப்படியா ஆளுநர் வந்து என்ன பண்ணலாம், நெருக்கடி கொடுத்து ஆளுநர் இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அட் சேம் டைம் பொதுவெளியில ஆளுநர் எப்படிப்பா வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடி கொடுப்பாரு? ஏன்னா பாஜக தானே விஜயை இயக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கூட பொதுவெளியில ஒரு கருத்து வச்சுக்கோங்களேன். அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இருந்தாலும் திமுக இங்க ஆளுநரை பயங்கரமா நெருக்குறாங்க. இந்த நெருக்கடிக்கு ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே டைவர்ட் ஆகி தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுத்தாருன்னா தாவேகா ஆட்சி அல்லோல் படும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆளுநர் மேபி அவர் நடவடிக்கை தாமதமானால் இந்த வழக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணுவாங்க. உயர்நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணி என்னென்ன பாயிண்ட பிடிச்சி எப்படி சட்ட சிக்கலை உண்டாக்கணுமோ, திமுக அந்த அளவுக்கு சட்டப்பிரிவை ரொம்பவே துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையான்னு கொஞ்சம் எடுத்த எடுப்புல நம்ம போயிட முடியாது. சட்டப்பிரகாரமா போவோம், ஆளுநரை சந்திப்போம், ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறாரா பார்ப்போம், இல்லையா அடுத்த கட்டம் அங்க போயிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு நீதிமன்றத்தை நாடுறதுக்கு தயாராயிட்டாங்க. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐ விசாரணை கோரலாம். சிபிஐ விசாரணை கோரினாலும் இங்க விஜய்க்கு ஆதரவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல சிபிஐ விசாரணை வெளிப்படைத்தன்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தாலும் விஜய் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும். இதுதான் திமுக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு காரியமா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா குதிரை பேரம் விவகாரத்துல திமுக தீவிரமா இருக்குதோ இல்லையோ, அதிமுக ஒரு பக்கம் தீவிரமா படுத்துறாங்க, பாஜகவை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜக கூட தான் கூட்டணியில இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணோம், எவ்வளவு உறுதுணையா இருந்தோம், அப்படி இருக்கும் பொழுது உங்களை எந்த அளவுக்கு நாங்க தூக்கி சுமந்தோம், இன்னைக்கு எங்க கட்சிகளையே இப்படி சதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்க கட்சி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்போ இதுல ஏன் சுணுக்கம் காட்டுறீங்க அப்படின்னு பாஜகவை அதிமுக இங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன். சோ எல்லாருமே பாஜக ஒரு நெருக்கடியில் கொடுக்குறாங்க. சோ இந்த விவகாரம் எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. குதிரை பேரம் நடக்கிறதுனாலயே இந்த ஆட்சி நீடிக்குமா, விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எப்படி போக போறாரு அப்படின்றதெல்லாம் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி இருந்தாலும் பாஜக கிட்ட விஜய் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆளுநர் நடவடிக்கை எடுத்தாலும் இங்க விஜய்க்கு வந்து என்ன பண்ணா பாஜக கைக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐ நீங்க உள்ள இறக்குனாலும் இது விஜயோட அரசு பாஜக கண்ட்ரோல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க. சோ எப்படி பார்த்தாலும் விஜய் தலைமையிலான இந்த தாவேகா அரசுக்கு ஒரு பயங்கர நெருக்கடி வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்குள்ளாவது இந்த விவகாரங்கள் நடக்கிறதுக்கு சூடு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா திமுக அந்த அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்றாங்க, கையில் எடுத்திருக்காங்க. குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு தாவேகா கூட்டணிக்கு ஆதரவு சொல்லி இருக்கிற வைகோ அவர்களும் சொல்லி இருக்கிறாரு, சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் அவர்களும் சொல்லி இருக்கிறாரு, அதிமுகவில இருந்து விலகி தாவேகாக்குள்ள போன எம்ஆர் விஜயபாஸ்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது எல்லாமே ஆடியோ வீடியோ ப்ரூஃபா ஆளுநர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை ஆளுநர் நடவடிக்கை தவறும் பட்சத்தில் திமுக நீதிமன்றத்தை நாடும். நீதிமன்றத்துக்கு போயிட்டு சிபிஐ விசாரணை கோருவாங்க. அங்க என்னென்ன விவகாரம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் விஜய் அரசுக்கு இந்த குதிரை பேலமா பயங்கர சிக்கல் இருக்கு. இதை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயமா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.